அல்லாஹ் நாடிய சிலரை தவிர இந்த உலகத்திலே இந்த உறவு என்பது எந்த அளவுக்கு வலுவானது என்பதனை மார்க்கம் கற்றவர்களை தவிர அநேகமானவர்கள் அறியாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதன் காரணமாகத்தான் நம்மில் அநேகமானவர்கள் உறவுகளை சர்வசாதாரணமாக பிரிகின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். உறவு என்பது அது சாதாரணமான ஒன்றல்ல. உறவுகளே, உறவு என்பது அதுவும் இரத்த பந்த உறவு என்பது சுப்ஹானல்லாஹ் குர்ஆன் சுன்னாவிலே நாங்கள் பார்க்கின்ற நேரம் இந்த உலகத்தில் அதைவிட வலுவான ஒரு உறவு இருக்க முடியாது. அந்த இரத்த பந்த உறவை பேணுவதுதான் எனக்குள்ள சுவனம், உங்களுக்குள்ள சுவனம். எப்பொழுது அந்த இரத்த பந்த உறவை நாங்கள் பகைப்போமோ அப்பொழுது நிச்சயமாக நாங்கள் நரகத்துக்கு செல்வதற்கு எங்களை தயார்படுத்திக் கொள்கின்றோம் என்பதனை மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் சகோதரர்களே, முதலாவது நீங்கள் சந்தித்த உறவுக்கு பெயர் தாய். நீங்களும் நானும் வீரிட்டு கத்தி அழுது கொண்டு இந்த பூமிக்கு வருகின்றோமா? இந்த உலகத்தை எட்டி பார்க்கின்றோமா? இந்த உலகத்தில் முதலாவது கண்ட உறவு தாய், அடுத்த உறவு தந்தை. இந்த இரத்த பந்த உறவுகளில் மிக வலுவானவர்கள் தாயும் தந்தையும். உம்மா வாப்பா என்ற அந்த ஸ்தானம் ஒரு தனியான ஸ்தானம். அல்லாஹ் தௌஹீதோடு ஏகத்துவத்தோடு குர்ஆனில் இணைத்து சொல்லுகின்ற இடம் தாய் தந்தை என்ற உறவு. அப்ப அது யாரு? அது இரத்த பந்த உறவு என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. சகோதரர்களே, அவர்கள் மட்டுமல்ல இரத்த பந்த உறவுகள், பின்னால் சொல்லுகின்றேன். இந்த இரத்த பந்த உறவு எந்த அளவுக்கு வலுவானது தெரியுமா? உலகத்திலே ஒருவன் உண்மையான மூமினா தெளிவான முனாஃபிக்கா என்பதனை தீர்மானிக்கின்ற உறவு இந்த இரத்த பந்த உறவு. நான் மிம்பர் மேடையிலே இருந்து கதைக்கிறேன், பேசுகிறேன். 5 நேரம் ஜமாத்தாக நின்று இமாமாக தொழுவிக்கிறேன். இன்னொரு நல்ல பணிகளிலே மார்க்கத்தை கற்றவனாக செயற்படுகின்றேன். சகோதரர்களே, இப்பொழுது இஸ்லாம் சொல்லுது, என்னதான் நல்ல பணி இருந்தாலும், என்ன பெரிய அழைப்பாளனாக இருந்தால் என்ன, என்ன பெரிய எழுத்தாளனாக இருந்தால் என்ன, என்ன பெரிய பெரிய சிறப்புகள் இருந்தால் என்ன, உறவு என்ற வகையில் நடித்து நயவஞ்சகத்தனமான உறவாக வைத்து உறவுகளை உறவாக பேணாமல், மதிக்க வேண்டியவர்களை மதிக்காமல், மதிக்க வேண்டியவர்களை மிதிக்கின்ற நிலைமையில் நடப்போம் என்று சொன்னால் அது எனக்குள்ள நரகத்தை ஈட்டித் தரக்கூடிய உறவாக செயற்பாடாக இருக்கும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. ஆக ஒருவன் சொர்க்கவாதியா நரகத்துக்குள்ளவனா, ஒருவன் சுவனத்துக்குள்ளவனா, முனாபிக்கனும் நயவஞ்சகனா என்பதனை தீர்மானிக்கின்ற மிகப்பெரிய உறவுதான் இந்த குடும்ப உறவு என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. குடும்ப உறவு, குடல்வாய் உறவு, இரத்த பந்த உறவு, தொப்புள் கொடி உறவு என்றெல்லாம் நம் முன்னோர்கள் இந்த உறவை அதாவது பட்டியல் படுத்துகின்றார்கள். குடும்ப உறவு என்று, இரத்த பந்த உறவு என்று, தொப்புள் கொடி உறவு என்று, இப்படி பல்வேறு ரீதியில் இந்த உறவை சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த சூழல், நாங்கள் வாழுகின்ற இந்த காலம் இரத்த உறவை விட இடையில் ஒட்டிய நட்புகள் மிக ஆழமாக நேசிக்கப்படுகின்ற காலம். இரத்த உறவு இருக்கு இல்லையா, இந்த இரத்த உறவை விடவும் இடையில் வந்தொட்டிய நட்புக்கு, இடையில் சேர்ந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கொடுக்கின்ற மகிமை இந்த இரத்த உறவுக்கு இல்லாமல் இருக்கின்ற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்றோம். இரத்த உறவுகள் விடயத்தில் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது நட்புக்காக இன்னும் பல விடயங்களுக்காக நேரத்தை ஒதுக்குகின்ற நம்மில் பலர். என் ஃப்ரெண்ட் அவன், நான் நேசரியில இருந்து படிச்சு வந்தவங்க. எப்படி நேசரியில இருந்து மொண்டசூரியில இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஒரே ஸ்கூல் தான் நாங்க 2 பேரும். திருமணம் முடிச்சதுக்கு பிறகும் நாங்க 2 பேரும் அப்படி நெருக்கமா தான் இருக்கிறோம். ஒரே வீட்டில தான் தாத்தாவையும் தங்கச்சியும் முடிச்சிருக்கிறோம். சகோதரர்களே, இப்ப ஒட்டிய நட்புக்கு கொடுக்கின்ற இடமும் அவர்களுக்கு ஒதுக்குகின்ற நேரமும் பெற்ற தாய்க்கு, பெற்றெடுத்த தந்தைக்கு, ஒட்டி பிறந்த உறவுகளுக்கு, தந்தையுடைய உறவுகளுக்கு, தாயுடைய உறவுகளுக்கு கொடுக்கப்படாத ஒரு கவலையான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உம்மா பாப்பா, சொந்த நானா, சொந்த தம்பி என்று இருக்கின்றவர்கள் நோயால் அவதிப்படுகின்ற நேரம் அவர்களை ஏறெடுத்தும் பார்க்காமல் ஃப்ரெண்ட்ஷிப்பை மேலோங்குகின்ற, மேலாக்கி மதிக்கின்ற நிலைமையில் இருப்பவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களை, என்ன காரணம்? மதிக்கப்பட வேண்டிய உறவு பற்றி நமக்கு தெரியாது. தஹஜ்ஜத்துடைய மகிமை தெரியும், 3 மணிக்கு எழும்பி தொலை ஸ்டார்ட். ஜமாத்து தொழுகையுடைய சிறப்பு தெரியும், நேர காலத்தோடு வீட்டிலிருந்து புளு செய்து கொண்டு நடந்து வருவதற்கு தயார்.
இரவு நேரங்கள் எல்லாம் பள்ளியை நோக்கி அது சுபஹ் தொழுகை இஷா தொழுகை நடந்து வருவதற்கு தயார். ஏன் தெரியுமா? சிறப்புகளை அறிந்து வைத்திருக்கிறோம். உறவுகளே, இந்த குடும்ப உறவுடைய சிறப்பு என்ன? சுப்ஹானல்லாஹ், வியந்து போவோம், அதிசயப்பட்டு போவோம். எந்த அளவுக்கு இந்த குடும்ப உறவு என்பது இது அல்லாஹ்வுடைய தெரிவு. முதலாவது இது அல்லாஹ்வுடைய தெரிவு. முதலாவது இது யாரு? இது அல்லாஹ்வுடைய தெரிவு. இரத்த உறவுன்றது யாரு? உலுல் அர்ஹாம். உலுல் அர்ஹாம் என்பது யாரு? என்ன பெத்த உம்மா. நான் பெறுவதற்கு காரணமாக என்னுடைய தந்தை, என்னுடைய உம்மாட உம்மா, உம்மட வாப்பா, அது உயர்ந்து உயர்ந்து உம்மட உம்மட உம்மா, வாப்பட வாப்பட வாப்பான்னு வருது. அவங்க அவ்வளவு பேரும் உலுல் அர்ஹாம்ல வருவாங்க. நல்லா விளங்கணும். என்ன தெரியுமா? இந்த உலுல் அர்ஹாம் கற்பரை உறவு. அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், கற்பரை உறவு. இந்த கற்பத்தில் தரித்த இந்த உறவுகள்ல உம்மா வருவாங்க, வாப்பா வருவாங்க, உம்மட உம்மா உம்மா உம்மான்னு வர அவ்வளவு பேர் வருவாங்க, வாப்பட வாப்பா வாப்பான்னு வர அவ்வளவு பேர் வருவாங்க. அடுத்தது யாரு? உம்மட உறவுகள். முதலாவது இது இது அல்லாஹ்வின் புறம் இருந்து வந்த உறவு. ஏண்டா நான் இந்த உலகத்துல பிறக்கிறேனா, பிறந்து நான் வெளியாகி வளர்ந்து வார நேரம் எனக்கு ஒரு பெரியம்மா இருக்கிறா, எனக்கு ஒரு சாட்சி இருக்கிறா, எனக்கு ஒரு தாத்தா இருக்கிறா, எனக்கு ஒரு நானா இருக்கிறா, எனக்கு ஒரு வாப்பட தங்கச்சி மாமி, வாப்பட நானா பெரியப்பா, வாப்பட தம்பி சாச்சா. உறவுகளை இது நான் ட்ரை பண்ணி கோடி முயற்சித்தாலும் இந்த உறவை எனக்கு சாய்ஸ் பண்ண முடியாது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது அல்லாஹ் போட்ட உறவு. நான் இந்த பூமிக்கு வந்து வெளியில பார்க்கிற நேரம் யார் உம்மாவோ அதுதான் உம்மா, யாரு வாப்பா அதுதான் வாப்பா. ஊர்ல பேசுறாங்க உம்மா நடத்த கட்டவளாம், வாப்பா ஆஹா படுமோசமானவனாம், குடிச்சு கொண்டு காணில எல்லாம் விழுந்தெடுத்து தூஷண வார்த்தை திட்டக்கூடியவனாம், பல திருமணங்கள் முடிச்சு விட்டுட்டு போனவனாம், சரியான கெட்டவனாம், மோசமானவனாம் என்று சொன்னாலும் இஸ்லாம் சொல்லும் என்ன தெரியுமா? அதுதான் உண்ட வாப்பா. உறவுகளே, இந்த உலகத்தில் எனக்கோ உங்களுக்கோ சாய்ஸ் பண்ண முடியாத ஒன்றுண்டால் அது என்ற உம்மா, அது என்ற வாப்பா, அது என்ற பெரியம்மா, அது என்ற மாமா, அது என்ற சாட்சி, அது என்ற வாப்பட தங்கச்சி மாமி, வாப்பட நானா பெரியப்பா, வாப்பட தம்பி சாச்சா. ஒரு நாளும் சாய்ஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு முறை மனசுல கேளுங்க, இடையில் ஒட்டிய நட்புக்கு இருக்கின்ற மகத்துவமும், வகுப்பு ஃப்ரெண்டாக நேசரி ஒன்னசரி ஒன்னாம் ஆண்டிலிருந்து ஃப்ரெண்டாக வந்த அங்கு கொடுக்கின்ற முக்கியத்துவமும் நான் சொன்ன இந்த நபர்களுக்கு எம்மால் வழங்கப்படுகின்றதா? அவருடைய நலவு பல்லாப்புகளில் எங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கின்றது? ஏன் இல்லை? அதனுடைய மகிமை உணர்த்தப்படவில்லை. முதலாவது நாங்கள் விளங்கணும் என்ன தெரியுமா? இது அல்லாஹ்வின் புறம் இருந்து வந்த உறவு. சகோதரர்களே, குடும்ப உறவை சிறப்பாக நாம் அறிய வேண்டும் என்றால் இதற்கு நிகரான ஒரு உறவு உலகத்தில் இல்ல. முதலாவது. அடுத்த சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? பிஞ்சு வயசுல எனக்கு ஒரு தாத்தா, எனக்கு ஒரு தங்கச்சி, எனக்கு ஒரு தம்பிண்டா, இப்ப நான் ஒரு அளவுக்கு பொருளாதாரத்துல நிமிர்ந்து நல்லா இருக்கிறேன்னு வைங்க. இப்ப ஏண்ட அந்த காலம் ஏண்ட வாப்பா கடுமையான கஷ்டம், உம்மா கடுமையான கஷ்டம். சில நேரம் சொல்லுவாங்க, இப்படி மரத்துல ஏறி கலட்டிக்காவை பிச்சு இறக்கி அதை வெட்டி குடிச்சு தேங்காவை கிடந்து திண்டுதான் நாங்க வாழ்ந்தோம். அங்கிட்டு போனா மஞ்சூர கிழங்க நாட்டி அதை புடுங்கி அதை அவிச்சு திண்டுதான் வாழ்ந்தோம். பகலைக்கு திண்டா ராவைக்கு சாப்பாடு இல்ல, வெறுமனே தேங்காய் உடந்து தின்னுட்டு தான் படுப்போம். காலையில் எழுப்பினா கடுமையான பசி, தங்கச்சி தம்பியை படிக்க வைக்கணும், வயலுக்கு போய் அல்லது குளத்துக்கு போய் மீன் பிடிச்சு கொண்டு வந்து உறவுகளை பார்த்தேன். உறவுகளை இப்ப நாங்க விளங்குவோம் என்ன தெரியுமா? இப்ப நாங்க எவ்வளவு மேல வந்தாலும் அந்த ஒரு காலம் தின்ன உணவில்ல, அனுபவிக்கிறதுக்கு சொகுசு இல்ல, படுக்கிறதுக்கு ஒழுங்கான வீடு இல்ல, கால் நீட்டி படுத்தால் மழை ஒழுகிற நேரம் காலில் தான் விடுமா. அதாவது இரவையில திடீர்னு மழை பெஞ்சா மழை கொட்டினா எலும்பி எல்லாரும் ஒரு சைடுல சூழ்ந்துக்குள்வாங்க, மூடிக்குள்வாங்களா. உங்களோட பழைய காலங்கள் நினைச்சு பாருங்க. இந்த வேதனை, இந்த சோதனை, இந்த கஷ்டங்களை உங்களுடைய தந்தைக்கு கிடைத்த பொருளாதாரத்துக்கு ஏற்ப உண்ண தந்தார், உடுக்க தந்தார், உறையில் தந்தார், கூலி வீட்டிலே வைத்து பார்த்தார். அங்க நீங்கப்பட்ட அடங்கல் சோதனைகளையும், ஒரு நாள் பகல் சாப்பாடு இல்ல, அந்த சோதனை நீங்க மட்டுமல்ல, உங்களோடு இருந்த தாத்தாவும் அனுபவிச்சா, தங்கச்சியும் அனுபவிச்சா, உங்களோட தம்பியும் அனுபவிச்சா. இந்த உறவுக்கு இஸ்லாம் சொல்லுது அர்ஹாம். இந்த உறவுக்கு இஸ்லாம் சொல்லுது கற்பரை உறவு. சகோதரர்களே, பிஞ்சு வயதில் கொட்டில் வீட்டில்
கொட்டுகின்ற மழையில், கொட்டுகின்ற வெயிலில், கொட்டுகின்ற பனியில் உண்ண உணவின்றி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்த அந்த உறவுதான் எது? குடல் வாய் உறவு. அதுதான் குடல் வாய் உறவு, தொப்புள் கொடி உறவு. சகோதரர்களே, இந்த உறவுல விசேஷம் என்ன தெரியுமா? முறித்தால் என்ன தண்டனைன்றது தெளிவா சொல்லப்பட்டு, அதுதான் ஸ்பெஷல். நீங்க நினைக்கப்படாது சும்மா ஒத்தர பகைக்கிறதுக்கு உங்களோட உம்மா வாப்பா, சாச்சி, பெரியம்மா, பெரியப்பா, நானா தம்பி, இவங்களை பகைக்கிறது சமம் அல்ல. நீங்க சும்மொத்தரை கொடுக்கிற தர்மமும் உங்களோட நானா தம்பி, தங்கச்சி, தாத்தா, பெரியம்மா, மாமா, மாமின்னு வரது மனைவி உறவல்ல. மாமா மாமின்றது யாரு? உம்மட தம்பி மாமா, மாமின்றது வாப்பட தங்கச்சி. உறவுகளே, இந்த உறவுகளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், செலவுகள் சாதாரணமானதல்ல. குர்ஆன் சொன்னா நீங்க தேடி பார்த்தா வியந்து போவீர்கள், அதிசயப்படுவீர்கள். இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுது? சாதாரண ஒத்தரோட பகைக்கிற மாதிரியான ஒன்றல்ல. இது என்ன தெரியுமா? அர்-ரஹம். அர்-ரஹம் என்றது அர்-ரஹ்மான் அர்-ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர்-ரஹம் என்றது அருளாளன் அன்புடையவன் தானே, கற்பரக்குன்னு சொல்றது. ரஹம் என்றது கற்பரக்குன்னு சொல்றேன், அன்புக்கும் சொல்றேன். சுப்ஹானல்லாஹ். ஒரே கற்பத்தில யார் ஒரு கற்பத்தின் மூலம் சம்பந்தப்படுகின்றார்களோ அவர்கள் எல்லோரும் கற்பரை உறவுகள். அவர்கள் எல்லோரும் கற்பரை உறவுகள். இது அல்லாஹ் கிட்ட கொடுத்து உடன்படிக்கை. அல்லாஹ்ட்ட கொடுத்து உடன்படிக்கை. அல்லாஹ் சொல்றான் எப்படி தெரியுமா? வஇத் அഖذنا மீசாக பனி இஸ்ராயீல் லா தஅபுதூன இல்லல்லாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா வதில் குர்பா. நாங்க பனு இஸ்ரவேலர்களிடத்தில் ஒப்பந்தம் எடுத்தோம். என்ன? அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாது, பெற்றாருக்கு நல்ல உபகாரம் செய்யணும், உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்றும் உடன்படிக்கை எடுத்துக்கொண்டோம்.